Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. யார் இந்த ஜோசப் விஜய்? ஜோசப் விஜய் விஜயாக சினிமா உலகில் இருந்து ஜோசப் விஜயாக இன்றைக்கு முதல்வராக ஒரு பெரிய உயரத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதையை சொல்லுங்க சார். இந்த முதலமைச்சர் ஆசை என்பது அவருக்கு அறவே கிடையாதுங்க. நான் இப்போ ஆஸ்திரேலியா டிக்கெட் கதையும் சொல்லிட்டேன். அரசியல் ஆசையும் அறவே கிடையாது. என்ன சார்? ஆமா, நீங்க எல்லாம் பார்க்கிற பார்வை வேறு. எம்ஜிஆர் நடிச்ச படம் காவல்காரர் படம். இப்படிதான் இந்த கருணாநிதி சதி பண்ணி வரவிடாம பண்ணிவிட்டான். இப்ப காவலன் ரெண்டையும் நான் விட மாட்டேன். அன்னைக்கு காவல்கார, இன்னைக்கு காவல சொல்லி விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட், எஸ்ஐசிக்கு ஃபுல் சப்போர்ட். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கருணாநிதி பண்ணிட்டார். கருணாநிதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்தான் முதல் படம் எம்ஜிஆர் அரசை ஊழல் நடக்குது, சட்டம் ஒழுங்கு இல்லை, இப்படியான கதையில தான் முதல் படம் விஜயகாந்த் வச்சு எடுத்தார். சட்டம் ஒரு இருட்டறை. எம்ஜிஆர் கிரிட்டிசைஸ் பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி. அடுத்து ரெண்டாவது படம் அதே போல எம்ஜிஆர் கிண்டல் கேலி பண்ணி எடுத்த படம் எதுன்னு கேட்டீங்கன்னா சட்டம் ஒரு விளையாட்டு. சட்டம் ஒரு இருட்டறை ஒன்று, சட்டம் ஒரு விளையாட்டு. விஜயகாந்த் மூணாவது படம் நான் சிகப்பு மனிதன். திமுகவை பற்றி ஏதாவது ரெண்டு வரி பேசி, ரெண்டு வரி இல்லைங்க, மொத்த வரியுமே திமுக தானே. திமுக பேசுறதுனாலதான் இன்னைக்கு புஷி எல்லாம் இப்ப மினிஸ்டரா உட்காந்துருக்காரு, ஒரிஜினல் மந்திரியா உட்காந்துருக்காரு. இப்ப பல பேர் விலாசம் இல்லாத ஆட்கள் பூரா மந்திரியா உட்காந்து. என்ன காரணம்? திமுக பேசுறதுனாலதான். 2011 தேர்தல்ல முழுக்க இரட்டையிலைக்கு ஆதரவு அணிலா இருந்து செயல்பட்டார். ஆமா, இது சொன்ன உன்னையும் அந்த மக்கள் அணில் அணிக்கு ராஜீவ்காந்தி செத்து போனது ஆட்சிக்கு வந்ததே நாங்க அணில் லிஸ்ட் சேர்த்துல, எம்ஜிஆரையே அணில சேர்த்துல, ராமாவரம் தோட்டம் லைட்டே போடல. எல்லாம் எனக்கு தான் உள்ள ஓட்டு போடுறோம். மக்கள் பூரா எனக்கு பின்னாடி தான் திறன் நிற்கிறான். இதில் அணில் குஞ்சு, எலி குஞ்சு, இதெல்லாம் தொலைச்சு கடு சண்டை ஆகி போச்சு. லீட் டு டைம் டு லீட் தலைவா படத்துல. ஆமா, தலைமை தாங்க நேரம் வந்துடும். நீ தலைமை தாங்க, அப்ப நான் அல்வா சாப்பிடலாம். யார் சொன்னது? அந்த அம்மா சொன்னது. டைம் டு லீட். அப்போ தலைமை தாங்க நேரம் வந்துச்சு, அப்ப அரசியலுக்கு வர போறேன்னு அர்த்தம். யார் வேலை? எஸ்ஐசி வேலை. எஸ்ஐசி கொஞ்சம் நஞ்ச வேலையா பண்ணார். ஆனா எப்படியா அவரு தாண்டி புஷி முதலமைச்சர் ஆகிட்டார். அண்ணாமலை திமுக எதிர்ப்பு அரசியல் தான் நாற்காலியை வேகப்படுத்தியது, விஜய்க்கும் கை கொடுத்தது. அதை பார்த்து எடுத்து. ஆமா, ஏன்னா திமுக எதிர்ப்பு யாருமே செய்யல. எடப்பாடி செய்யவே இல்லை. எடப்பாடி செய்யவே இல்லை. அப்ப எதிர்கட்சி வேலை யார் பண்ணா? அண்ணாமலை தான் பண்ணார். அண்ணாமலை செய்தது விஜய்க்கு அறுவடையா மாறிச்சு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றவார்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய 52வது பிறந்தநாள் இன்றைக்கு. உங்களோடு சேர்ந்து நானும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பேச போகிறதும் அவரை பற்றி தான் சார். முதல்ல மக்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க மக்களுக்கு தெரிஞ்சுதான் அவரை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இருந்தாலும் அவருடைய கடந்து வந்த பாதை, அதை நம்ம பேசி ஆகணும். யார் இந்த ஜோசப் விஜய்? ஜோசப் விஜய் விஜயாக சினிமா உலகில் இருந்து ஜோசப் விஜயாக இன்றைக்கு முதல்வராக ஒரு பெரிய உயரத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் கடந்து வந்த பாதையை சொல்லுங்க சார். எப்படி ஜோசப் விஜய் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கார்? இப்போ இந்த முதலமைச்சர் நாற்காலி என்பது மலர் கிரீடமா முள் கிரீடமா? முள் கிரீடம் சார். அப்போ முதலமைச்சர் நாற்காலி 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்து 10ஆம் தேதி தான் முதல்வரானார். இந்த 4ஆம் தேதி அவர் ஆஸ்திரேலியா பயணத்துக்கான பயணச்சீட்டு முன்பதிவு பண்ணி வச்சிருந்தார். அப்படியா? ஆமாம். ஏன்? இங்கே நம்ம எங்கே ஜெயிக்க போகிறோம்? நம்மளை போட்டு ஒரு மாதம் உயிரை வாட்டி எடுத்துட்டானுங்க. போய் ஒரு 15 நாள் ஆஸ்திரேலியாவில் ஓய்வு எடுத்துட்டு வரலாம் என்பதாக அவர் திட்டம். 2 தொகுதிகள் நின்றார்.
ஒன்று இப்போ திருச்சியில் தோத்தாலும் ஏதாவது பெரம்பூரில் ஜெயிச்சிடலாம், எதிர்கட்சியாக வந்துடலாம். ஏதோ சட்டசபைக்குள்ள போகிறோம், சட்டசபைக்குள்ள போகிறோம். இதுதான் அவருடைய அதிகபட்ச ஆசை. ஆனால் தமிழக மக்கள் என்ன பண்ணாங்க? முதலமைச்சர் உட்கார வச்சிட்டாங்க. இந்த முதலமைச்சர் ஆசை என்பது அவருக்கு அறவே கிடையாதுங்கன்னு நான் இப்போ ஆஸ்திரேலியா டிக்கெட் கதையும் சொல்லிட்டேன். அரசியல் ஆசையும் அறவே கிடையாது. என்ன சார்? ஆமாம், நீங்கள்லாம் பார்க்குற பார்வை வேறு, நான் பார்க்குற அந்த கருப்பு கண்ணாடி, பெரியார் கண்ணாடி பார்வை வேறு. 2 வருஷம் இந்த கட்சியில் தலைவராக இருக்காரு, கட்சியை நடத்துகிறாரு, பிரச்சாரத்துக்கு போனார், முதலமைச்சர் ஆயிட்டாரு. கடந்த காலங்களிலே பல விஷயங்களில் அவர் வந்து காங்கிரஸில் வந்து தலைவர் பதவி கேட்டதாகவும் ராஜ்யசபா கேட்டதாகவும் கடந்த கால வரலாறுலாம் சில வரலாறு சொல்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்களை சந்தித்ததாக இருக்கட்டும், நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் அவருக்கு அரசியல் ஆசை இருப்பதாக பல கருப்பையா போன்றவர்கள் அவரோட படம் நடிக்கிற காலத்தில் ஷூட்டிங் டைமில் உட்காந்து இந்த மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்களே, இவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணுமேனு இப்படியெல்லாம் சொன்னார் அப்படின்னு பல கருப்பையா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்தேன். அவருக்கு அரசியல் ஆசை இருந்த ஒன்று தானே சார்? அவங்க அப்பா விஜய் மக்கள் இயக்கத்தை அது தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணுறார். பதிவு பண்ணுகிற பொழுது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆமாம், அதெல்லாம் நடந்துச்சு. இவர் என்னுடைய அனுமதியின்றி பெற்ற அப்பன் மேலே எனக்கு இது சம்மந்தம் இல்லாமல் இவர் தேவையில்லாமல் கொண்டு போய் என்ன தேர்தல் ஆணையத்திலிருந்து விஜய் மக்கள் இயக்கத்தை பதிவு செய்கிறாருன்னு அதோட அப்பா மகனை சண்டை வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசுறது இல்லை. அது நடிப்பு. ஆனால் உண்மை அதுதான். நான் ஒரு திரைப்பட நடிகனாகவே இருக்க வேண்டும். நான் என் அரசியலில் அழுத்தினால், எனக்கு அரசியலில் தோல்வி வந்தால் திரைப்படமும் அது பாதிக்கும். இதுதான் அவருடைய நீண்டகால எண்ணம். இதில் அப்போ சரி அரசியலுக்கு வரணும்னு எப்போ முடிவு பண்ணாருன்னா, அப்பா விலகிட்டார். அப்பாவும் அம்மாவும் வெகு தூரத்துக்கு போயிட்டாங்க. போன பிறகு புஷியை ஒட்டி கொண்டார். அவங்க அப்பாவே படாடதான் சொல்லியிருக்காரு, தப்பான ஆளுங்க பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கன்னார்ல, அதில் தப்பான ஆளில் ஒருத்தர் புஷி. ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரம் வந்ததுக்கு அவரும் ஒரு காரணமாக இருக்காருல்ல? இல்லை, இருக்கலாம். பழைய கதையை சொல்கிறேன். ஓகே. அப்போ புஷி விட்டிட்டு புஷி சொல்கிறாரு, கடுமையான அழுத்தம் எதில் திமுக தரப்புல இருந்து 1000 தேட்டரு செண்பகமூர்த்தி கட்டுப்பாடில் இருக்குது. ரெட் ஜெயிண்ட் விரும்பினா தான் படம் எடுக்க முடியும், படம் ஓட்ட முடியும். இவருடைய தொழில் திரைப்பட தொழிலில் நீங்கள் ஜாம்பவானா யார் இருக்கா? ரெட் ஜெயிண்ட் இருக்குது. அப்போ ரெட் ஜெயிண்ட்டை எப்படியாவது எதுக்கணும். ரெட் ஜெயிண்ட் எந்த படத்தை நீங்கள் அந்த இதுக்கு முந்தி வந்த படம் என்ன படம்? கோட்டு படம் தியேட்டரே கிடைக்காம ரொம்ப நாள் இன்னும் கோட்டு பீஸ்ட்டு. ஆமாம், தியேட்டரே கிடைக்கல. ஏன்னா தியேட்டர் பூரா யார்கிட்ட இருக்கு? 1000 தேட்டர் செண்பகமூர்த்தி ரெட் ஜெயிண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இதுக்கு நடுவில் தமிழ்நாட்டில் ஒரு 100 குடும்பம் இருக்குது. இந்த 100 குடும்பம் வைப்பது தான் சட்டமே. அந்த 100 குடும்பமும் ஜெட்டு, அதாவது ப்ரைவேட் ஜெட்டு வச்சுருக்கிற குடும்பம்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்படி ஹீரோ ஹோண்டா ஃபைனான்ஸ் வாங்கி நிறுத்தியிருக்கோம், அதே போல் 500 கோடி ரூபாய்க்கு ஜெட்டு வாங்கி நிறுத்தியிருக்கிற குடும்பங்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில். பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்பாசாமி, இப்படி எல்லாம் எடுங்க. அப்போலா ரெட்டி, பிரீத்தி ரெட்டி, இப்போ செட்டி ஆட்டையை போட்டு ரெட்டி ஆகி, இப்படி பல குடும்பங்கள் இருக்குது. இந்த இளைஞர்கள் எல்லாம் கூடி கூத்தடிச்சு கும்மால் அடிக்கிற ஈசிஆரில் தான் ரெகுலராக நடக்கும். இதில் உதயநிதியும் விஜயும் கலந்து கொண்டதில் 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு வருத்தம் 2 பேருக்கும். அது வரைக்கும் நண்பர்கள் தான். ஒரு பொருளை 2 பேர் விரும்புகிறாங்க. ஐ திங்க் அவருடைய குருவி படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட் தான் எடுத்து பண்ணாங்க. அப்பெல்லாம் நல்ல நட்புல இருந்தாங்க. 2006 2007 காலகட்டங்களில் ரொம்ப நட்பா இருந்த மாதிரி. குருவி படத்துக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு. என்னன்னா அந்த படத்துக்கு வந்து ஹையஸ்ட் ரேட் 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. யாருக்கு? விஜய் சம்பளம். இது கருணாநிதி கொடுக்க சொல்லி தான் கொடுத்தது. 5 கோடி ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்களே. அவர் இப்போ 100 கோடி 200 கோடி அன்னைக்கு அதான் அந்த படத்தில் தான் இந்த கோடிகள் வந்ததே. அது அந்த படம் தான். சரி, அது வரைக்கும் 50 லட்சம் 1 கோடி இருந்த சம்பளம் 5 கோடி வந்தது அந்த குருவியில் தான். ரெட் ஜெயிண்ட் தான் கொடுத்தாங்க. இது கருணாநிதி கொடுக்க சொல்லி தான் கொடுத்ததாக சொன்னாங்க. என்ன காரணம்னா, இந்த 5 கோடி கொடுத்துட்டுமே அவனும் படம் எடுக்க வரக்கூடாது. அப்போ ப்ரொடியூசர்லாம் போய் இப்போ புலம்புறாங்க, என்னங்க இப்படி போட்டு ஏற்றி விட்டீங்க 5 கோடி. நாங்களாம் 5 கோடி எங்கெங்கே போகிறது? எங்கள் பட்ஜெட்டே 1 கோடி 2 கோடியில் படம் எடுப்போம், நடிகனுக்கே 5 கோடி கொடுத்தீங்களான்னு.
அப்போ என்ன காரணம்னா இது கொள்ளையடிச்சு வந்த பணம் தானே. உதயநிதிக்கு மக்கள் சொத்தை திருடி வந்தது தானே. அப்போ 5 கோடிக்கு அவருக்கு வேல்யூவே தெரியாது. சரி. அப்போ அந்த நேரத்தில் ஒரு கப்பலில் ஷூட்டிங்காக உதயநிதி சொன்னாரா, இந்த கப்பலை விலைக்கே வாங்கிடலாமா 300 கோடி அது அளவில் வாங்கியிருக்கு. இதுதான் இந்த பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிற குடும்பங்களுடைய இளைஞர்களுடைய மனநிலை இப்படித்தான். பார்க்கறது வாங்கிடுறது. பார்க்கறது வாங்கிடுது. இப்போ உதயநிதிக்கு அவங்க அம்மா 10 எம்எல்ஏ கிடைக்குமான்னு விளையாட்டு பொருளை பொம்மை வாங்கி கொடுக்குற மாதிரி சைக்கிள் பொம்மை, கார் பொம்மை, ஒரு 10 எம்எல்ஏ எங்கே கிடைக்குமா, வாங்கிட்டு வாங்கப்பா போங்கப்பா. 10 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ பையன் ராத்திரி போல தூங்க மாட்டேங்கிறான். 10 எம்எல்ஏ இல்லாதனால ஆட்சிக்கு வந்துட்டார் விஜய். இப்போ எப்படியா ஸ்டாலின் 3 மாதம் தான் ஆச்சு, 2 மாதம் தான் ஆச்சு சொல்லிட்டு இருக்காருல்ல. ஒரு 10 எம்எல்ஏ வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா பையன் ஆசைப்படுறான். போ சேகர் பாபு போ வாங்கிட்டு வா. மூர்த்தி இல்லை ஆந்திராவில் வாங்கிட்டு வரட்டுமா, இல்லை இதில் கல்கத்தா இங்கெல்லாம் வாங்கணும் தமிழ்நாட்டிலையா, அப்போதான் ஆட்சி கவரும். இப்படி போயிட்டு இருக்கு அரசியல். நீங்கள் இதை அப்படியே விட்டுருவோம். அதாவது உதயநிதி திரு விஜய் அவர்களுக்கு பகையா இருந்தது அரசியலா மாறிச்சா? ஆமாம். என்னது, உதயநிதி அவர்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, இவருக்கும் அதிகாரம் வேணும்னு ஆசைப்பட்டாரா? அதிகாரம்லாம் வேணும்னு ஆசைப்படலை. சினிமா ஓட்டணும், சினிமா ஓட்டணும். சினிமாவை இவர் அரசியலில் அடுத்த இடத்துக்கு இவர் வந்துடுவாருன்னு உதயநிதி பயப்படுறது. அதனால் தியேட்டர் கொடுக்கல. தியேட்டர் கொடுக்கலன்னு படம் ஓட்ட முடியல. அப்போ இதை எப்படி சமாளிப்பது? இல்லை, அவருக்கு தான் அரசியல் ஆசையே இல்லைன்றீங்களே நீங்கள். படம் ஓட்டணும்ல. படம் ஓட்டுறதுக்கு வழி இல்லைன்னா படம் தியேட்டரு பூரா 1000 தியேட்டர் உதயநிதி கட்டுப்பாடு இருக்குன்னா அப்போ அடுத்த அரசியலுக்கு வந்தால் தானே 1000 தியேட்டர் நம்ம பக்கம் வரும். இதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்தால் கல்லும் கரையும். கரைச்சது யாரு? புஷி தான். ஏன்னா புஷி பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஒரு முகமதியார் தொழிலதிபர். அவர் தான் எம்எல்ஏ. அவருக்கு இவர் உதவியாளர். யாருமே மதிக்க மாட்டாங்க புஷியை. ஏன்? ஆமாம், எம்எல்ஏ தான் பார்ப்பாங்க, எம்எல்ஏக்கு பொட்டி தூக்குறது பார்க்க மாட்டாங்கல்ல. அப்போ அவர் இறந்துடுறாரு. யார்? அந்த எம்எல்ஏ இறந்துடுறாரு. புஷி தொகுதியுடைய எம்எல்ஏ ஒரு முகமதியார், எனக்கு பேர் சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ. ஆமாம். அவர் அவர் வீட்டில் தான் இவர் உதவியாளராக இருக்கார். அவர் இறந்த பிறகு அவங்க குடும்பத்தில் போய் அண்ணா நானே எலெக்ஷன் நீங்கள் யாராவது நில்லுங்கிறாங்க, உங்களுக்கு உதவியாளர் வந்தாரண்ணா. அப்போ எங்களுக்கு அரசியல் வேண்டாம்ப்பா, எங்கள் தொழிலில் பல கோடி ரூபாய்க்கு அதுக்கே நேரம் இல்லை, சரி நான் நிற்கிட்டு நீ நில்லு, நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். முகமதியர் பகுதி அது முகமதியர் பகுதி. ஜெயிச்சோன்னையும் எம்எல்ஏ பொட்டி தூக்கிட்டு போனவர் எம்எல்ஏ ஆனோடனே முதலமைச்சர் வழக்கம் சொல்கிறாரு, எதிர்கட்சி சொல்கிறாரு, உள்துறை சொல்கிறாரு. அப்போ தான் இப்படி ஒரு அதிகாரம் இருக்கா. பொட்டி தூக்கும் போது ஒருவே நம்மளை கண்டுக்கல, இப்போ எல்லாரும் மதிக்கிறாங்களே. இந்த ஃபார்முலாவை விஜயோடு எப்படி நெருக்கம் ஆனந்துக்கு? அதாவது பாண்டிச்சேரி ரசிகர் மன்ற தலைவர், அதை தாண்டி இவர் அடிக்கடி வேளாங்கண்ணி போவார். யார்? ஜோசப். போகும்போது பாண்டிச்சேரி வழியாக போகிற பொழுது பாண்டிச்சேரியில் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சு இலைப்பாரி அனுப்புறது. ஏன்னா மொத்தம் 300 கிலோமீட்ரு வேளாங்கண்ணி, 150 கிலோமீட்ரு பாண்டிச்சேரி, அங்கேருந்து 150 கிலோமீட்ரு வேளாங்கண்ணி, திரும்பி வரும்போது 150 கிலோமீட்ரு பாண்டிச்சேரி. இந்த ரிலாக்ஸேஷன் தான். இப்போ நிறைய குற்றச்சாட்டு வருது, புஷி மேலே பொட்டி வாங்கிடுறாருன்னு விஜய் சொல்லியிருக்காங்க. எங்கூட 32 வருஷமாக பயணிச்சிருக்கார். சோப்புலேயே எம்ப்ராய்டரி அடித்தா போட்டிருக்காரு என் படத்தை. இவர் எப்படி நான் விரட்டுறது? கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம், திருந்தினா பார்ப்போம், இல்லைன்னா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாராம். அப்போது புஷி தான் அரசியல் ஆசையை தூண்டியவர். சரியாப்பா, ஒரு மாநாடு போடுவோம் தலைவரை. மாநாடு போட்டோம்னா திமுக அண்ணாதிகளோடு விரண்டுருவானுங்க. சரி, எங்கே போடலாம்? தமிழ்நாடு மத்திய பகுதி மதுரையில் போடலாம். சரி, ஏற்பாடு பண்ணு. மூர்த்தி எவன் இடம் கேட்டாலும் அவனை மிரட்டிடுறாரு. அந்த இடத்துல விலைக்கு தரியா? யார்? மூர்த்தி. கொடுக்காதனால இல்லை, விலைக்கு வாங்கிடுறது. விலைக்கே வாங்கிடுது. கொட்டி கிடக்குத. மூர்த்தி மதுரையில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்காராம். ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரம்ப் போனால் எப்படி இப்போ அந்த கேட்டு திறக்கும், போன வரைக்கும் மூடிடும் ஆட்டோமேட்டிக். சார் அதெல்லாம் இப்போ சாதாரண நிறைய ஹோட்டல்லே அது மாதிரி இருக்குது சார். இல்லைங்க, மூர்த்தி கல்யாண மண்டபம் பூராமல் கேட் அப்படி வச்சுருக்காராம். நீங்கள் கேட் இல்லை சார், ஹோட்டலே அப்படி இருக்கான். ஹோட்டலே பாத்ரூம் நேரம் நின்று அந்த திறக்கும். நான் இப்போ மலேசியா போயிருக்கும்போது பாஸ்போர்ட்லாம் ஸ்கேன் பண்ணான். என்னடா ஸ்கேன் பண்ணானு பார்த்தேன், கேமராவில் மூஞ்சியை காமிச்சா தான் லிஃப்டே மேலே போகுது.
லிஃப்டே கீழே இறங்குது. வேற ஒன்று ஏறிக்கி போயிடுவான்னு இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்க, மூஞ்ச பார்த்தா தான் லிஃப்டே திறக்குது. இப்படியெல்லாம் மூர்த்தி வச்சிருக்காராம். மூர்த்தி பத்திரப்பதிவு. ஆமா, எவன் பத்திரப்பதிவு இப்போ பண்ணாலும் சரி 1% போயிடணும் மூர்த்திக்கு. இப்போ இப்படிதான் கதை. அப்போ மதுரையில் போடுனா அவன் இடமே தர மாட்டேங்கிறானு. சரி இப்போ திருச்சியில் போடு, நேரும் விட மாட்டேங்கிறாரு. என் ஊருக்கு பக்கத்தில் விக்கிரவாண்டியில் போடுறேன். அப்படிதான் விக்கிரவாண்டியில் போட்டது. பாண்டிச்சேரி பக்கத்தில் விக்கிரவாண்டி. ஆமா, பாண்டிச்சேரி பக்கம் விக்கிரவாண்டி. அவங்கள்ட்ட போய் பேசி, ஏன்னா இங்க பொன்முடியாலாம் கண்டுக்கல, பொன்முடி அது கண்டுக்கல. அதனால அப்போ புஷி தான் இவரை அரசியல் மையப்படுத்தியது. அரசியல் மையப்படுத்த பிறகு அப்புறம் ஆதவரிச்சு போயிட்டாரு வச்சுங்க. இதுதான் அரசியல். இதுக்கு ஆரம்பத்திலிருந்து மகனை எப்படியாவது ஒரு தலைவன் ஆக்கிறணும்னு ராத்திரி பகலா பாடுபட்டவர் எஸ். சந்திரசேகரன். அன்னைக்கு இவருக்கு ஆசை இல்லை. ஆமா, ஆனா அப்பா வந்து மகனை எப்படியாவது ஒரு முதல்வர் ஆக்கணும். அதாவது நீங்க என்ன ஒரு விஷயம்னா, இவர் முதல்ல எடுத்த படம் யாரு, அந்த படம் நாளைய தீர்ப்பு இல்ல வர அந்த படம் முதல்ல இவர் எடுத்த படம் இல்ல, எஸ்ஐசி எடுத்தது 78ல் அவள் ஒரு பச்சை குழந்தை படம் எடுக்கிறார். அவள் ஒரு பச்சை குழந்தை. அந்த படம் ஓடவே இல்லை. அதுக்கு பிறகு நீங்க சொல்றது அப்ப மகனை சொல்றீங்க. ஆமா, நான் அப்பாவை சொல்றீங்க. அவர் முதல்ல எடுத்த 78ல் எடுத்த அந்த படம் ஓடலை. அன்றைக்கி நண்பர்கள்லாம் கடனை வாங்கி 5 லட்ச ரூபா பட்ஜெட்டு. நீங்கள் பாரதிராஜா எடுத்தார் 16 வயது, அதுவும் 5 லட்ச ரூபா பட்ஜெட் தான். அது பிச்சுட்டு போயிடுச்சு, இது காணாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு திருப்பி அவர் 83ல் விஜயகாந்த் வச்சு சட்டம் ஒரு இருட்டடைன்னு ஒரு படம். கருணாநிதி பேக்கப், கலைஞர் கருணாநிதி தான். நல்லா எம்ஜிஆரை எதிர்ப்பதற்கு எஸ்சிசியை பயன்படுத்திக்கிட்டார் கலைஞர். நீங்கள் ராமநாராயண திமுக எம்எல்ஏ ஆகிட்டார் தெரியுமில்ல. ஆமாம். இப்போ இவர் எம்எல்ஏ ஆகலை, முதலமைச்சர் ஆகணும்னு திட்டம் போட்டு கருணாநிதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்த்தான் முதல் படம் எம்ஜிஆர் அரசை ஊழல் நடக்குது, சட்டம் ஒழுங்கு இல்லை, இப்படியான கதையில தான் முதல் படம் விஜயகாந்த் வச்சு எடுத்தார். சட்டம் ஒரு இருட்டறை. எம்ஜிஆர் கிரிட்டிசைஸ் பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பண்ணி. அடுத்த 2வது படம் அதே போல் எம்ஜிஆர் கிண்டல் கேலி பண்ணி எடுத்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா சட்டம் ஒரு விளையாட்டு. 2வது படம் சட்டம் ஒரு விளையாட்டு போடலாம். சட்டம் ஒரு இருட்டறை ஒன்று, சட்டம் ஒரு விளையாட்டு விஜயகாந்த். 3வது படம் நான் சிகப்பு மனிதன். ஆமாம், ரஜினி படம். ஆமாம், அதுவும் என்ன கிண்டல் கேலி. இது 3வது படம். 4வது படம் நீதிக்கு தண்டனை. கலைஞரே கதைவசம் எழுதுறாரு. ஒத்தக்கண்ணு சிவராசன் எழுதுன மாதிரி கருணாநிதியே கதைவசம் எழுதுறாரு. இது 4வது படம். அடுத்து இது எங்கள் நீதி, வாகை சந்திரசேகர் நடிக்கிறார். அதுவும் எம்ஜிஆர் நக்கல் நையாண்டி. அது எல்லாமே திமுக அனுக்கோ அவங்கெல்லாம். கரெக்ட். எஸ்எஸ்சியும் திமுக அபிமானி. ஆமா, நீ இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களா? நீங்களும் திமுக அனுதாபி தானே? உண்மைதானே சார்? நீங்க கலைஞரை நீங்க விட்டு தர்றீங்களா என்னைக்காவது? மாபெரும் தலைவர். அப்போ உதயநிதி கீழ்வரும் தலைவரா? ஏங்க அதே கட்சி தானுங்க. அப்போ அவரு மாபெரும் தலைவர்னா இவரையும் மாபெரும் தலைவர் எடுத்துங்க. அப்போ நிவேதா பெத்ராஜ் அந்த மாதிரி நடிகை தான், சினிமா நடிகை. உதயநிதியோட ஜோடி போடாங்க. கலைஞரை நீங்கள் ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம் சார். ஆனா அவர் ஒருபோதும் புறக்கணிக்கவே முடியாது சார். அவரை பேசாமல் உங்களால் இருக்கவே முடியாது. அவ்வளவு அயோக்கியத்தனம் இருக்கு, அவ்வளவு அயோக்கியத்தனம் மொத்தமா இருக்கு. சரி, அப்போ இந்த எஸ்ஐசி கருணாநிதியுடைய சிஷியராக மாறிட்டார். இப்படி மாறி எம்ஜிஆரை போட்டு நக்கல் நையாண்டி பண்ணது பிறகு எம்ஜிஆர் ஒரு கூப்பிட விடுறாரு பாப்பான்னு. தலைமரம் ஆயிடுறாரு. ஆளை வச்சு அடிச்சு போடுவார் எம்ஜிஆர். ஜஸ்டின்ல 7 அடி 8 அடி இருப்பாங்க. ஏதாவது பிரித்து மேய்ச்சிடுவாங்க. கருணாநிதி என்கிட்ட வச்சு வராத, நீ ஏன் தப்பிச்சுக்க. கருணாநிதி பிரச்சனை வந்தால் காலை வரி விட்டுருவார். எம்ஜிஆர் காப்பாற்றுவார். எம்ஜிஆர் அப்புறம் சினிமா மூத்த ஜாம்பவான் சொல்லுவார், அவர் மனுஷன், அவர் கீழ்த்தரமான ஆள் இல்லை. கருணாநிதி போய் பாட்டு வாயா. அப்போ போகிறாரு. போன உடனேயும் நல்லா உபசரித்து நல்ல உணவு கொடுத்து ஒரு பெட்டியும் கொடுத்து அனுப்புகிறார். யார்? எம்ஜிஆர். அப்போ தான் பார்க்குறாரு, நம்ம பயந்துட்டு இருந்தோம் அந்த ஆளை, இவ்வளவு மனிதனாக இருக்காரு அந்த ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற பொழுது அவர் இறந்து போயிட்டார். எம்ஜிஆர் 87 ஆஸ்பத்திரி புருக்குள்ள மறந்த பிறகு
மறுபடியும் கருணாநிதி வாழ்கன்னு கருணாநிதி ஜால்ராவை படம் எடுக்கிறார் எஸ்ஏசி. அதன் பிறகு ஜெயலலிதா வந்துடுது. ஜெயலலிதா வந்தோடனேயுமே கருணாநிதி கூப்பிட்டு இன்னும் வாயா, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணி வீட்டுக்கு ஒரு கண்ணகி, எப்படி வீட்டுக்கு ஒரு ஜெயலலிதாவை அதே கேரக்டர் தான், வீடு பூராம் கண்ணகிகள். அப்போ மாதவி எங்கய்யா, கோபாலபுரத்துலையா? இப்படி படம் எடுத்தோடனே ஜெயலலிதா கடுப்பாயிருது. அடுத்து ஒரு படம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுதந்திர அடிமைகள். யார்? அமைச்சர்கள் பூரா சுதந்திரமாக அடிமையாக கிடக்குறான் அப்படின்னு ஒரு படம். ஓ, அதாவது திமுகவின் பிரச்சாரக்காவே மாறிட்டார் படம் எடுக்கிறது. இப்போ ஃபைனான்ஸ் கிடைக்குது. இப்போ கருணாநிதி எப்பவுமே என்ன, ஆனால் இந்த ராபின்ஹுட் மாதிரி சில கதைகள்லாம் அவர் தான் படமாக்கினது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புரட்சி படமா எடுத்திருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா இல்லை, இதெல்லாம் அவர் பாப்பாரு சார் பேட்டியை பார்த்துட்டு இருந்தாலும் பேசுகிறோம். நம்ம இந்த பேட்டியை பாப்பார் பார்த்துட்டு இருந்தாலும் பேசுகிறோம். நம்ம பேட்டியெல்லாம். அடுத்து சுதந்திர அடிமைகள் எடுக்கிறாரு. இது எங்கள் நீதி, ஜே எதிர்ப்பு தான். அப்படியே ஜே எதிர்ப்பு. இப்படி படம் எடுத்து வந்தவர் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா விஜய் மக்கள் மன்றம், விஜய் நலத்திட்டம், உதவி செய்கிறது, இப்படி இறங்கினோடனே கருணாநிதி சந்தேகம் வந்துருச்சு. ஏதோ திட்டம் RSS 100 வருஷம் திட்டம் போடுவான். கருணாநிதி எத்தனை வருஷம் திட்டம் போடுவார்? பேர முதலமைச்சராக இருக்கு இடைஞ்சலாக இருப்பார் போட்டிருக்காருன்னு அன்றைக்கே இருந்தாலும் முடிவு பண்ணுறாரு. நீங்கள் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக வைகோ வேட்டி விட்டார்ல, கொலை பண்ணுறான் பாவி, விடுதலை புலியோடு சேர்ந்து என்னை சுட்டு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாருனையும் திமுக காரன் போகிற அடிச்சே விரட்டிடுவான் வைகோன்னு நினச்சி கிளப்பி விட்டது செய்தி. அவர் தலைவராகி விட்டானுங்க. அப்போவே பேரனுக்காக யோசிச்சிருக்காரு. அதுதாங்க கருணாநிதி. ஆனால் அவரு தீர்க்கதரிசியோ இல்லை, நீ உண்மை அப்படித்தானே இருக்கு. உண்மை இல்லைனாலும் கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லை, உண்மை அணுகுண்டை விட வலிமையான. என்ன பேரனுக்காக அன்னைக்கு யோசிச்சிருக்காரு, என்ன இருந்தாலும் அரசியல் பண்ணுறான், ஈழத்தமிழருக்கு போராடுறாரு, நாகப்படத்தில் போய் மீனவ எவனாவது போராடுறானா, எல்லாம் கூட்டப்படுத்து கிடக்குறான் சரக்கை போட்டுட்டு, நீ எங்கேயே கிளம்பி. இந்த கோபம் வந்த பிறகு கருணாநிதி எதுக்க ஆரம்பிக்கிறார். கருணாநிதி என்ன பண்ணுவார்னா, என்ன எப்படி எதிர்ப்பு வரும்னு தெரியாமல் எதிர்ப்பார். தப்புன்னு தெரியாமல் தப்பு செய்வார். அதான் கருணாநிதி. தவறு கண்டே பிடிக்க முடியாதுங்க, ஆனால் தப்பு நடக்கும். அப்போ இப்படி என்னென்னா சென்சார் போர்டு உறுப்பினர்கள் இப்போ நம்மளால் 5000 ரூபா கவர் கொடுத்தா சென்சார் போர்டு வராங்க. எல்லா காங்கிரஸ் வந்துன்னா காங்கிரஸ் ஆள் வந்துடுவான், அப்புறம் பாஜக வந்தால் பாஜக ஆள் வந்துடுவான். இப்போ இது மாதிரி வந்து எல்லாம் வெட்டு. ஒரு படம் 48 வெட்டு போட்டால் வெட்டு ஒட்டு. உதாரணத்துக்கு சரத்குமார் நாட்டாமே பிச்சுட்டு போகுது. நாட்டாமை பிச்சுட்டு போனோடனே இவன் அரசியல் வந்துடாம போட்டிருக்க, நம்ம மகனுக்கு சிக்கலாயிருமேன்னு அடுத்து என்ன பண்ணான், ஐ லவ் யூன்னு படம் எடுத்தார். யாரு? சரத்குமார். அந்த படம் 48 வெட்டு. அதோட புடிச்சு செத்து போயிட்டான். உண்மை சிரிக்கிறக்கா சொல்ல சார், சீரியஸாக சொல்கிறேன். அதோட சரத்குமார் வச்சு படம் எடுக்க ஆளே இல்லை. அப்புறம் தான் அந்த ஆள் போய் ஏடிஎம்கேல சேர்ந்தது, ராதிகாவோட போய். அப்போ அதே போல் எஸ்ஏசி பிரச்சனை. அப்புறம்தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, நேராக டெல்லி கிளம்பிட்டார். யார்? எஸ்ஏசி. நேராக போய் ராகுல் காந்தி சோனியா காந்தியை பார்த்து எங்களை எப்படியா காப்பாற்றுங்க, கருணாநிதி எங்கள் படத்தெல்லாம் விட்டு படம் ஆகி விட்டார். இல்லை கட் பண்ணுறாங்க சென்சார் ஆட்களை. கட் பண்ணால் என்னங்க ஆகாது? கட் பண்ணால் பிட்டாயிரும். துண்டுக்கு பேர் மக்கள் வேற மாதிரி பார்க்க போகிறாங்க சார். நான் வயசான ஆளுங்க, 66 வயசு. நீங்கள் மாதிரி என்ன 32? எனக்கு 24ங்க. நான் மக்களுக்கு செய்தி சொல்கிறாள் சார். நீங்கள் தான் எல்லாம் வெட்டு படம் பார்க்குற ஆளுங்க. அப்போ டெல்லியில் போய் சொல்கிறார், எங்கள் ஆள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாயிரும், காங்கிரஸே ஆளுங்கட்சியாயிரும். அதனால் ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் பிரசிடண்ட் என் மகனுக்கு கொடுங்க. நீங்கள் திமுக அண்ணாதிமுக தூக்கி அடிச்சுட்டு என் மகன் காங்கிரஸை உட்கார வச்சிருவார். எங்க காமராஜரால் கூட காப்பாற்ற முடியாத காங்கிரஸை என் மகன் தமிழ்நாட்டில் சிஎம் ஆயிடுவார், இந்த சீட்டை கொடுங்க. கலைஞர் ஜெயலலிதா ஆக்டிவா இருக்கும் போதே அதை கேட்குறாரு. எவ்வளோ பெரிய. ஆனால் விஜய்க்கு அந்த சமயத்துலலாம் ஆசையே இல்லை. அவருக்கு குத்தாட்டம் போட்டுட்டு டான்ஸ் போட்டுட்டு ஆனால் அப்பாவோட போறாரு. அப்பாவோட
அதாவது இப்படி வளர்ந்த அப்பா அம்மா எங்கள் அப்பாவை என்ன அடிச்சிருக்காரு. ஒரு டசன் பெல்ட்டில் அடிச்சிருக்காரு. ஒரு பெல்ட்டில் இல்லை. ஏன்னா பெல்ட் வியாபாரம் கடையில் பிளாஸ்டிக் கடை ஹோல்சேலு. அப்போ உங்க அப்பா கடையா? ஆமாம் ஹோல்சேல் கடை. பரவாயில்ல, பெல்ட் எல்லாம் இப்போ நிறைய இருந்து. ஓ, அப்போ வாங்கினா 2 பெல்ட் எடுத்து. ஆமாம். அப்போ அப்பா மகனை அடிக்கிறதுங்கிறது அப்போ தான் மகன் திருந்துவான். அப்போ ஒரு ஷூட்டிங் ஒரு நாள் 9 மணிக்கு ஷூட்டிங். வேற ஒரு சொந்த படம் கிடையாது, வேற ஒரு படம். அப்போ இவர் 9 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டார். மகன் கார் போயிருக்கு. இவர் ஸ்கூட்டரில் வந்துடுவாராம். மகன் கம்பெனி காரில் ஏறி இன்றைய முதலமைச்சர் விஜய் அந்த நண்பர்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு 11 மணிக்கு வந்திருக்காரு. அப்போ அங்கே போயிருக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு 11 மணிக்கு வந்திருக்காரு. ஷூட்டிங்கு 2 மணி நேரம் தாமதம். எங்கே கோபமாக இருந்திருக்காரு. இவர் ஃப்ரெண்டுகளோட காரில் வந்து இறங்கியிருக்காரு. போய் ஒரே தொழிலில் சுத்தமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். உனக்கா எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. ஊர் சுற்றி நண்பர்களோட ஊர் சுற்றிருக்க உனக்கு கம்பெனி கார் கொடுத்தான், தொலைச்சி. அப்போ இப்படி கண்டிச்சு வளர்த்துருக்காரு. ஒபீடியன்ட் வளர்த்திருக்காரு. அப்போ அப்பா எங்கே கூப்பிட்டாலும் இப்போ பாருங்க, நம்ம தியாகராஜன் இவர் என்ன பிரசாந்த். ஆமா, அவர் நல்ல அப்பா புள்ள. இது பிரசாந்த் டவர். ஆமா, அப்பா புள்ள. அது ஒன்னாதான் போவாங்க. ஆமா. அப்போ அதே போல நல்ல தந்தை மகன் உதாரணம் 2 பேரையுமே சொல்லலாம், தியாகராஜன். ஆமா. அப்போ டெல்லியில் என்ன முடிவு பண்ணாங்க, சரி இது யோசிப்போம். அதுக்குள்ள சிதம்பரமும் அப்போ இளங்கோவன் இருந்தார், மாநில தலைவராக இருந்தார். 2 பேரும் இவர்களை வைத்து நீங்கள் ஆட்சி பிடிக்கணும்னா நீங்களே பிடிச்சி எங்களை விட்டுருங்க. EVKS சிதம்பரம் பாசி 2 பேரும். EVKS எடுத்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவார். ஆமாம், 100 அதாவது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓவர். ஆமாம். அதே போல் சிதம்பரம் அப்படியே பம்மி பேசுவார். ஏன்னா 1 லட்சம் கோடி அடித்து வச்சுருக்காரு, அதனால் அவருக்கு தேவைப்படுது. அப்போ இது அதோட ட்ராப் ஆகி போச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 ஜெனரல் செக்ரட்டரி இருக்கும் நம்ம, அதாவது சவுத்து, நார்த், ஈஸ்ட், வெஸ்ட்டு, சென்ட்ரல். நீங்கள் தமிழ்நாடு வர்ற ஜெனரல் செக்ரட்டரி எடுத்துங்க. இல்லை எங்களுக்கு ஆல் இண்டியா யூத் காங்கிரஸினுடைய பிரசிடென்ட் தான் வேணும். ஏன்னா சென்சாரை மிரட்டணும், கருணாநிதி மிரட்டணும், ஜெயலலிதா மிரட்டணும். நீங்கள் மாநில தலைமைனா மரியாதை இருக்காது. அப்போது இந்த டீலிங்கில் அப்போ காங்கிரஸ் அப்போ ஆட்சி வேறு. சென்சார் போர்டு, சென்சார் மினிஸ்டர்லாம் இவர் யாரை சொல்கிறோம் அவர் தான் போடுவார். ஆமாம். இந்த ப்ராசஸ்ஸு காலி பண்ணது சிதம்பரமும் இளங்கோவனும். அதோடு முடிஞ்சு போச்சு. திருப்பி வந்து என்ன பண்ணார், ஈழத்தமிழர் பிரச்சனை எல்லாம் விஜயை முழு களத்தில் இறக்கி விட்டார். முழு களத்தில் இறக்கி விட்டு விஜய் நீங்கள் இந்த சீமான ஈழ அரசியலில் இறங்கின காலத்திலேயே நீங்கள் விஜயை அப்படியாவது அரசியல் கொண்டு வர போராட்ட காலத்தில் போய் உட்கார எல்லா பக்கமே அம்மையார் ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்கல்ல. அப்புறம் இப்படி ஓடிட்டு இருக்கு. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது கருணாநிதி சும்மா இருப்பாரா? அவருக்கு உண்டான வேலை பூரா செய்வார்ல, செஞ்சு காவலன்னு ஒரு படம். ஆமாம். அந்த படத்தை வரவிடாம கருணாநிதி பல சதி சூழ்ச்சியை பண்ணுறாரு. பண்ணும்போது வேறு வழியே இல்லை. என்னோட எப்படி எப்படா தப்பிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம புரட்சி தலைவர் பெருந்தொண்டர் சைதியாருடைய மக கல்யாணம். அங்கே அந்த அம்மா வருது. அப்பா மகன் 2 பேரும் போய் எப்படியாவது காப்பாற்றுங்க எங்களை, கருணாநிதினு சொன்னால் அந்த அம்மாவுக்கு பிபி ஏறிடும். வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். நல்லா சிரித்து பேசிட்டு இருக்கும்போது எங்கேயாவது கருணாநிதி கத்துறீங்களா, பிபி ஏறி அம்மையார் ஜெயலலிதா ப்ரெஷர் ஆகிரும். என்ன பண்ணார் கருணாநிதி, எங்கள் படத்தையே விட மாட்டேங்கிறாருமா, நீங்கள் தான்மா என்னை காப்பாற்றணும். அன்பு செலியா இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண? அன்பு செலியன். ஆமாம், என்ன ஒன்றே தெரியாது, இந்த படம் ஓடி ஆகணும். கோபுரம் ஃபிலிம்ஸா? அன்பு செலியன் பண்ணி ஆகணும். அப்போ அந்த அம்மா பேசுது, ஒரு ஹீரோவை 0 ஆக்குறீங்களா, ஒரு ஹீரோவை 0. ஆமாம், ஒரு 0வை ஹீரோ ஆக்குறீங்க. யார்? உதயநிதியை. அந்த அம்மா சொன்னதுங்க. இது என்ன பார்த்து நான் சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது, திமுகவை பற்றி ஏதாவது 2 வரி பேசி. 2 வரி இல்லைங்க, மொத்த வரியுமே திமுக தானே. திமுக பேசுறதுனால தான் இன்னைக்கு புஷி எல்லாம் இப்போ மினிஸ்டராக உட்காந்துருக்காரு, ஒரிஜினல் மந்திரியாக உட்காந்துருக்காரு. இப்போ பல பேர் விலாசம் இல்லாத ஆட்கள் பூரா மந்திரியாக உட்காந்து. என்ன காரணம்? திமுக பேசுறதுனால தான். அப்போ ரமேஷ் ஒரு குற்றச்சாட்டை வச்சு இப்போ சட்டசபை ஓடிட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காரு. சேகர் பாபு ரைஸ் ஆகுறாரு, கோவப்படுறாரு. முடியல அவங்களால, குறை சொல்றாங்க, நம்ம மேல ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கன்னு கோவம் வருது. அங்க ரமேஷ் ஒரு இளம் வயது அமைச்சர், 30 வயசு. ஆமா, ரொம்ப ஃபோர்ஸா நடந்தது சட்டசபையில், பாத்தீங்களா? ஆமா. சேகர் பாபு இதுவரைக்கும் ஏன் கைது பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு. ஏன்னா
பல சாமியினுடைய சிலையே காணோம். ஊரெல்லாம் உருக்கி அது எங்கே போச்சுன்னு தெரியல. துர்கா வீட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. கோயில் இடம் பல இடத்த பட்டா போட்டு எல்லாம் சேகர் பாபு எல்லாம் பண்ண முடியாது சார். நீங்களும் உடந்த போல் இருக்க. சரி, அப்போ இருக்க சார், விடுங்க. ஜெயலலிதா அந்த அம்மா சொல்லுது, எம்ஜிஆர் நடித்த படம் காவல்காரர் படம். இப்படிதான் அந்த கருணாநிதி சதி பண்ணி வரவிடாம பண்ணிவிட்டான். இப்ப காவலன் ரெண்டையும் விட மாட்டேன். அன்னைக்கு காவல்கார இன்னைக்கு காவலை சொல்லி விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட், எஸ்ஐசிக்கு ஃபுல் சப்போர்ட். படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கருணாநிதி பம்மிட்டாரு. கருணாநிதி ஏன்னா அம்மையார்கிட்ட போயிட்டு அம்மையார்கிட்ட வாழெல்லாம் ஒட்ட நறுக்கிறோம். ஆமாம், அப்படி இப்படியா பார்க்குறீங்க. அதோட அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆன பிறகு ஏடிஎம்கே ஆதரவாளராக மாறிட்டார். ஏடிஎம்கே ஆதரவாளராக மாறி 2011 தேர்தலில் முழுக்க இரட்டையிலைக்கு ஆதரவு நிலை அணிலா இருந்து செயல்பட்டார். ஆமாம், இது சொன்ன உடனேயும் அந்த அம்மா அணில் அன்னைக்கு ஏயா ராஜீவ்காந்தி செத்து போனது ஆட்சிக்கு வந்ததே நாங்கள் அணில் லிஸ்ட்டு சேர்த்துல, எம்ஜிஆரையே அணிலில் சேர்த்துல, ராமாவரம் தோட்டம் லைட்டே போடல. எல்லாம் எனக்கு தான் உள்ள ஓட்டு போடுறான். மக்கள் பூரா எனக்கு பின்னாடி தான் திறன் நிற்கிறான். இதில் அணில் குஞ்சு, எலி குஞ்சு, இதெல்லாம் தொலைச்சு கடு சண்டையாகி போச்சு. சண்டையான பிறகு ஜெயலலிதா கேட்டு பூட்டியாச்சு. அடுத்து எப்படியாவது சமரசம் பண்ணலான்னு கடுமையாக அப்பா மகன் 2 பேரும் முயற்சி பண்ணுறாங்க. பாய்ஸ் கதவு திறக்கவே இல்லை. வாஜ்பாய்க்கே திறக்கல. இல்ல வாஜ்பாய்க்கு திறக்காம தான் தூதரா யார் அனுப்புனாரு? ஜார்ஜ் பெர்னாண்டஸ். வாஜ்பாய் பிரதமரா இருந்த காலத்துல அப்பதான் ஆட்சி கவிழ்ப்பு சம்பவம். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரொம்ப வலிமையான அமைச்சர், மத்திய அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர். கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை எல்லா படையும் வந்துடும். அதுக்கே போயஸ் கைடுக்கு எந்த படம் வந்தாலும் திறக்க மாட்டோம். போயா முப்படை சேர்ந்து வந்தாலும் வாசலே இல்லை. அவர் பிசினரி வாட்டர் தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஜிப்சி ஜீப்ல போய் தண்ணியை குடிச்சு நாங்கெல்லாம் பார்த்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் யாரு அப்போ விஜய்க்கு எஸ்எஸ்சிக்கு திறக்குமா அந்த கேட்டு அவர் முப்படையே பீரைக்கு வச்சு அடிச்சே திறக்கல. விமானப்படை மோது, கப்பல் போங்கடா எல்லாம். விஜய்க்கு கதவு திறக்கல. உலக நாடுகள் ஜார்ஜ் பெர்னாண்டஸை எப்படி பார்த்துருப்பாங்க? போயஸ் தோட்டம் வாசல்ல வெயிட் பண்ணியிருந்தாரு. பச்சை தண்ணியை குடிச்சிட்டு திறக்குதான். ஏசி ஓடி அது டீசல் முடிஞ்சு போய் உண்மையா நடந்தது. பல பத்திரிகையாளர் பார்த்துருக்காங்க சார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. கேட்டுக்கு வெளியே அவர் தூரமா நிக்கிறாரு. ஏதாவது திறக்குமான்னு பார்த்துட்டு தண்ணி பச்சை தண்ணியை குடிச்சு அவருக்கு பிரஷர் ஏறி மாத்திர சார். புரோட்டோகால் படி ஒரு சிஎம் பார்க்க வராங்க அப்படின்னா இவர் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேற, அவங்க அனுமதி பெற்று தானே வாசல் நின்று இருப்பாரு. ஆமா, ஆனா உள்ள யாரு போனாலும் அனுமதி. விஜய் பார்க்கணுங்கிறாரு. யார? கொடநாட்டில் அந்த அம்மாவை. சரி வர சொல்லுங்கன்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ஆமா, கொடநாடு விஜய் போயிட்டாரு. 5 கோடி கார்ல போறாரு. ஒரு 50-100 கோடி சம்பளம் வாங்குறாரு. அங்க போனா கேட்டே திறக்கல. அங்க ஓம்பகதூர்னு ஒரு குறுக்கா, நேபாளி குறுக்கா, அவன் என்ன சொல்லிட்டான், சோடுதார் வழி நிற்காத. அம்மா பார்த்து என்ன வேலையை விட்டு நீக்கிடுவாங்க, 5000 சம்பளம் போயிடும். சோடுதார் விஜய் அன்னைக்கு அப்போ இல்லை அம்மா அப்பா இப்போ கேட்டே திறக்காதியா. வாஜ்பாய்க்கே கேட்டு திறக்கல, டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கே திறக்கல, உனக்கு போயல்ல ஓரம். ஓம் பகதூரும் இவருடைய படத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமா, அப்போ நின்று 1/2 மணி நேரம் நின்று கால் கடுத்து ஏசி காரையும் உட்கார முடியாது. ஏசி காரை கொண்டு அங்கே நிறுத்தி சொல்லிட்டானுங்க மேட்டில். அவர் பாவம் நின்று பார்க்க முடியாம திரும்பி சென்னை வந்த கதையெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகு என்னன்னா அந்த டைம் டு லீட் தலைவா படத்துல. ஆமா, தலைமை தாங்க நேரம் வந்துடும். நீ தலைமை தாங்க, அப்ப நான் அல்வா சாப்பிடலாம். யார் சொன்னது? அந்த அம்மா சொன்னது. டைம் டு லீட். அப்போ தலைமை தாங்க நேரம் வந்துச்சு. அப்போ அரசியலுக்கு வர போறேன்னு அர்த்தம். யார் வேலை? எஸ்ஐசி வேலை. எஸ்ஐசி கொஞ்சம் நஞ்ச வேலையா பண்ணார். ஆனா எப்படியா அவரு தாண்டி புஷி முதலமைச்சர் ஆகிட்டார். அது பெரிய விஷயம் தான். அதாவது மகனை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு போராடினவர், பல முனைகள் போராடினவர். அவரால் முடியல. விதைய போட்டு அது செடியாக்கி, நாய் நரி மாடு ஆடெல்லாம் கடிக்காம செடியை மரமாக்கி இப்போ அது பழம் தருது. ஆனா இது இப்ப புஷி அந்த கிரெடிட் எடுத்துக்கிறார். புஷி அண்ணாமலைக்கு அந்த கிரெடிட் உண்டு. அண்ணாமலை ஆமா, எப்படின்னா திமுக போட்டு விழுன்னு வெளுத்தாருல. ஆமா, வெளுத்ததுல எல்லாம் என்ன பண்ணிட்டான், திமுகவை எதுக்கிறதுக்கு ஒரு ஆள் கரெக்டான ஆளு அண்ணாமலை இல்லை,
விஜய் ஆ. திமுகவை எதிர்த்ததுல திமுக ஊழல் சக்தி தீய சக்தின்னு இவர் சொல்லுவதற்கு காரணமே அண்ணாமலை 5 வருஷமா அதை செஞ்சு வச்சார். பிஜேபி ஆ, அண்ணாமலை. இப்ப நான் அண்ணாமலை நீங்க இல்ல சார், அண்ணாமலை நான் நம்ம இவரு பாய்ஸ் கார்டன் இன்னொரு அண்ணாமலை, அந்த அண்ணாமலை சைக்கிள் இல்ல அது அப்படி நான் சொல்றது பிஜேபி அண்ணாமலை. பிஜேபி அண்ணாமலை 5 வருஷம் திமுக அவர் அரசியலை இவர் கேட்ச் பண்ணிட்டாரு. அதுவும் ஒரு காரணம். ஆ. திமுக எதிர்ப்பு என்பது ஆ. நீங்க திமுகவை யார் எதிர்க்கிறார்களோ ம். அவர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. ஏன்னா சீமா, ம். விஜயகாந்த், ம். வேற யார், விஜயகாந்த், சீமா, வைகோ, எம்ஜிஆர், ம். அத்தனை பேரும் யாரை எதிர்த்தாங்க? ம். திமுக எதிர்த்தா வளர்ந்துருக்காங்க. திமுக எதிர்த்து அழிஞ்சு போன கட்சி இது விசிக. ம். அப்போ அண்ணாமலை திமுக எதிர்ப்பு அரசியல் தான் ம். நாற்காலியை வேகப்படுத்தியது. விஜய்க்கும் கை கொடுத்தது. ஆ, அதை பார்த்து எடுத்துக்கிட்டாரு. ஆமா, ஏன்னா திமுக எதிர்ப்பு யாருமே செய்யல. எடப்பாடி செய்யவே இல்லை. எடப்பாடி செய்யவே இல்லை. அப்ப எதிர்க்கட்சி வேலை யார் பண்ணா? அண்ணாமலை தான் பண்ணாரு. ஆமா. அண்ணாமலை செய்தது விஜய்க்கு அறுபடியா மாறிச்சு. ஓ, அண்ணாமலையும் ஒரு காரணம். திமுக எதிர்ப்பு என்பது 5 ஆண்டு காலம் செய்தது யாரு? அண்ணாமலை. பாஜக ரசித்தது. அது இயற்கையா நடந்ததுதான். ஆனா ஃபார்முலா தோத்துடுச்சு அவங்களுக்கு. அது ஃபார்முலா எப்பவுமே ஜெயிக்காது. பாஜக ஃபார்முலா, காங்கிரஸ் ஃபார்முலா. அண்ணாமலையே கண்டினியூ பண்ணியிருந்தா இல்ல, அண்ணாமலை கண்டினியூ பண்ணியிருந்தா அது ஜெயிக்காது. என்னன்னா பாஜகவை பொறுத்தவரை தனி மனித துதிபாடலே கிடையாது. அங்க யாருடைய அரசியல்? ஓம்காளி ஜெய்காளி தத்துவம் தான் அங்க. பாரத் மாதா கி ஜெய், பாரதி மாதா கி ஜெய் தான். அண்ணாமலை எல்லா அக்யூஸ்டுகளையும் சேர்த்துக்கிட்டார். எல்லா விஜய்க்கு வந்துருங்க. விஜய்க்கு வந்து அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் இதுதான் வேகமா நான் வேகமா நகர்த்தியது. இன்னைக்கு என்ன? ஆனா 26 தேர்தல்ல அவர் வெற்றி பெறுவார்ன்ற எண்ணம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா? இல்ல, அதான் ஆஸ்திரேலியா டிக்கெட் போட்டு இருந்தாரு. முதல்ல சொல்லிட்டேன், ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டு இருந்தாரு. போட்டு 1 மாசம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. அதனால ஆஸ்திரேலியா போய் ஒரு கங்காரு குட்டிகளோட கொஞ்சம் விளையாண்டுட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போறதுக்கு தான் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார். 2021ல அந்த கருப்பு சிவப்பு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு திமுக ஓட்டு போட்டது, அதெல்லாம் எதுக்கு பண்ணாரு? அது ஒண்ணு நடந்துச்சுல்ல? இல்ல, அதெல்லாம் நடந்தது. அப்ப அரசியல் ஆசையே இல்ல அவருக்கு. இல்ல, திமுக வரட்டும்னு நினைச்சாரு. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவோடையும் அவருக்கு அந்த காலகட்டங்கள், அதுக்கு பிறகாக முரணு ஏடிஎம்கே அவருக்கு பிடிக்காம போயிடுச்சு. அதனால கரெக்டா? ஆமா, அதுதான் காரணம். இல்ல, அதாவது 21 ஜெயலலிதா இல்ல, ஆமா, இல்ல 2 பேரும் இருந்தாலும் இல்லைனாலுமே அவரு கொஞ்சம் திமுக சாப்பிட்டு காணவரா இருந்தார். ஓ, திமுக ரொம்ப உதயநிதி வந்த பிறகு நீயா நானா 2 பேரும் சமகால ஆட்கள். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சார்? அது பர்சனலா ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் தான் முதல்ல சொல்றேன்ல, இந்த சார்ட்டர்டு விமானம் வச்சிருக்காங்கல்ல, இந்த குடும்பங்கள் பூரா குடிச்சு குமால் அடிச்சு இருக்கிறதுக்கு சாதாரண விஷயம். அதுல 2 பேரும் உதயநிதி விஜய் 2 பேருமே ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டாங்க. அதுதான் பேசிக்கா சண்டை. நீயா நானா பாத்துக்கலாம். அப்பதான் அதிகார ஆசை வரும். அதிகாரம் இருந்தா நானும் ஈக்குவலா அளவுக்கு எனக்கு நீ சல்யூட் அடிக்கணும். அதுதான். இப்ப அதனாலதான் உதயநிதி அம்மாட்ட, அம்மா எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி கொடு. இது என்ன, இது வாங்க முடியுமா என்ன? முயற்சி பண்றாங்க சார். 25 கோடி வரை. நீங்க நாவல்பட்டு விஜய், நவல்பட்டு விஜய், அன்பில் மகேஷ் ஜெயிச்சவர், அவரு 1 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சத நேரு தான் கொடுத்து அனுப்பிச்சார். 1 கோடி ரூபாய்? ஆமா ஆமா. எதுக்குன்னா அந்த தொகுதியில ஒரு கட்சிக்கார ஒருத்தர் நாமினேஷன் தாக்கல் பண்ண போறாரு. பண்ணிட்டு புஷிட்ட அந்த லிஸ்ட் ஏறுது. உடனே என்ன பண்றாரு, எப்படியாவது மகேஷை தோக்கடிக்கணும் நேருவுக்கு. திருச்சியில் 2 கத்தி ஒரே இருக்கக்கூடாது, அதிகாரம் 2. அப்போ என்ன பண்ணுறாரு, நாவல்பட்டு விஜயை பினாமி மூலம் கூப்பிட்டு இந்த 1 கோடி கொடுத்து சீட்டு வாங்கி நீ நில்லு, ஓட்ட பிரி திமுக வராம அண்ணா திமுக வரும். இது எல்லா அதாவது நாவல்பட்டி விஜய் ஜெயிக்கணும்னு எல்லாம் கொடுக்கல. ஓட்ட பிரிச்சா மகேஷ் தோத்து போயிடுவாரு. உள்ளுக்குள்ளே ஆளாளுக்கு முதுகுல குத்தி தான் விஜய் வர வச்சிட்டாங்க அவங்க. அது அதிமுகவிலையும் நடக்கும், திமுகவிலையும் நடக்கும். திருடுகிற முன்னேற்ற கழகம் தானே. நீங்க ஜெயலலிதா என்னையா உனக்கு நீ மட்டும் ஜெயிச்சு வந்திருக்க, ஒரு 5 பேர் கூட்டிட்டு வருவேன்னு பார்த்தா கூட்டிட்டு வரல. ஏன் அவன் ஜெயிச்சு வந்து அவனும் அமைச்சர் கேட்பான். நீங்க பொங்கலூர் பழனிசாமின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல, அப்போ பீக்கான நேரத்தில் 4 பேர் தோக்கடிச்சார். தோக்கடிக்க ஏன்னா எல்லாம் அமைச்சர் பதவி கேட்பான் தனக்கு போட்டியா.
இவர்களுக்கு கட்சியோ கொள்கையோ அண்ணாவோ பெரியாரோ சமூக நீதியோ அதான் எதுவுமே காம்படிட்டர் ஒருத்தர் வந்துடக்கூடாது, ஒரு போட்டியாளர் வந்துடக்கூடாது நமக்குள்ளார. அதுதான் நம்ம தான் எல்லாமே நம்ம திருடி திங்கணும். ஒரு 5000 கோடி திருட முடியும், 10,000 கோடி திருட முடியும். இதை தாண்டி திமுக அண்ணா திமுக யாருக்காவது அவனுக்காவது கொள்கை கோட்பாடு தெரியுமான்னு கேளுங்க, நீதி கட்சி வரலாறு தெரியுமான்னு கேளுங்க, இல்ல அண்ணா பத்தி தெரியுமான்னு கேளுங்க, எதுவுமே தெரியாது. காந்தி போட்டு கேளுங்க, கொண்டு மூட்டை மூட்டையா பதுக்கிறது எப்படின்னு எல்லா பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த அரசியல் தான் விஜய்க்கும் உதயநிதிக்குமான சண்டையா சச்சரவா மாறி போச்சு. மாறியதற்கு பிறகுதான் நீங்க எப்போ 24 கட்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு முன்பு தான் இவருக்கு அந்த அரசியல் ஆசையை உண்டாக்கியது முச்சி தான். ஆனா நான் புட்டி தூங்கிட்டு தெரிஞ்சேன் அந்த வாய்க்கு எம்எல்ஏ ஆன பிறகு நான் முனுசாமியா இருந்தேன் முதல்ல, இப்போ ஆனந்தா மாறிட்டேன். அவ்வளவு பேர் எனக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அதனால இதுதானே நமக்கு சரியான இடம், சரிப்பா நீயே இடம் அப்பதான் தான் அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டிக்கு பிறகு நிலைமையே மாறி போச்சு. இதுக்கு பிறகு ஒரு சீஃப் மினிஸ்டர் அதிகாரம் இதுதான். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் Z+. ஆமா, அமித்ஷா பார்த்துட்டே இருக்கார். அமித்ஷா எங்க பாக்குறாரு? அமித்ஷா தான் அமித்ஷாவுக்கு தான் வேலையானா? அமித்ஷா துறை பாக்குது. Z+ பூரா உள்துறை கண்காணிக்கும். ஆமா, உள்துறை ஏப்பா யார் வந்தாங்க யார் போனாங்க சேட்டலைட்ல பார்ப்பான், தப்பவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது திமுக பழைய ஆதரவு அதிகாரிகள் IPS அதிகாரிகள் அவர்களும் கண்காணிக்கிறாங்க. எடப்பாடிக்கு ரிட்டையர்டு IG SP இப்படி ஒரு கும்பல் இருக்கு, அவர்களும் பார்க்குறான். இப்படியெல்லாம் பார்ப்பான்னு எனக்கு தெரியலையாப்பா, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே. இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்காரு சார். இல்ல காலையில 9 மணிக்கு இதுக்கு வந்துடுற மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு வந்துடுறாரு. ஏன் வழி ரெடியா 9 மணிக்கு ரெடியாகல. Z+ தலைவர் ரெடியா இருக்கு, சாரெல்லாம் சுத்த விட்டோம், சத்தம் கேட்குது, ஏசியை போட்டோம். ஆமா, என்னப்பா என்னடா இப்படி சரி வாயார் என்ன சார் இவ்வளவு? இல்ல உண்மையா சொல்றேன். இன்னைக்கு அந்த கொஞ்சம் சோர்வா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அந்த சொல்றீங்களா? இல்ல அது அவரோட இயல்பாட்டுங்க சார். இல்ல அது சோர்வு. இன்னொன்னு திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் எப்பவுமே ஒரு தனிமையை விரும்பக்கூடியவர் அவரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதாவது ஜெயலலிதா அதே கேரக்டர் தான். ஜெயலலிதா அதாவது ஜெயலலிதாவுடைய அண்ணி தீபாவுடைய அம்மா, அவங்க வீட்டில் மேனேஜர் சேகர் எனக்கு பக்கத்து வீடு, அதான் அடிக்கடி நான் போவேன். அப்போ ஜெயலலிதா முதல்ல ஆளுநருடைய பதவியேற்று வந்த பிறகு நடந்த நிகழ்ச்சி என்னன்னா, காலையில் அந்த அம்மா வெறும் வயது சாப்பிடாம போயிடுச்சு, காப்பியை குடிச்சிட்டு போயிடுச்சு. விஜயலட்சுமி அவங்க அண்ணி அதுக்கு பிடிச்ச இட்லி தோசை சக்கரை பாயாசம் பால் பாயாசம் கேசரி எல்லாம் டேபிள் எல்லாம் அடிக்க சிஎம்மா வராங்க. ஆமாம், வந்த உடனே வீட்டில் போயஸ் கார்டன் நடந்தது. இது குங்குமம் எடுத்துகிட்டு போய் நெத்தியில் வச்சு முத்தத்தை கொடுத்து, நம்ம பரம்பரையிலேயே ஒரு முதலமைச்சர் நாற்காலிக்கு போவாங்கன்னு யாருமே கனவு கூட காணல. நீ ஆயிட்டடி அம்மா, சாக வரைக்கும் அந்த நாற்காலி உனக்கு சொந்தமானது. இப்படியா சொல்ற? அங்க இருக்கிற டேபிள் இருந்த சாப்பாடு சட்னி கிட்னி கேசரி பால் பாயாசம் எல்லாம் தெருவுக்கு போயிடுச்சு, எல்லாம் அடிச்சு தூக்கி போட்டாங்க. தூக்கி சாக வரைக்கும் என்ன இம்சலியா சாக வரைக்கும் இருக்கு சொல்ற? அப்போ அந்தம்மா முதலமைச்சர் நாற்காலியை அந்தம்மா ஒரு தனிமை விரும்பி, அந்தம்மா தனிமை விரும்பி. நீங்க இந்த கருணாநிதி டிவி சன் டிவி கொண்டு போய் செருப்பு கிருப்பு விளக்கு எத்தனை புத்தகம் இருந்தது தெரியுமா? அதெல்லாம் காட்டல. இவனுக்கு புத்தி அப்படித்தானே, கருணாநிதி புத்தி திருட்டு புத்தி. கருணாநிதியை விட அதிகமா படிக்கக்கூடியது யாரு? எனக்கு கலைஞரும் மிகப்பெரிய. ஆமா, உங்களுக்கு விட மாட்டீங்களே. அதாவது மணவை முஸ்தபா இறக்கறதுக்கு முந்தி சந்திச்சப்ப எனக்கு சொன்னது, மணவை முஸ்தபா யாருன்னு தெரியுமில்ல? சொல்லுங்க. அதாவது தமிழில் அகர முதலி ஒரு புத்தகம் உருவாக்கணும் அந்த மாதிரி முடிவு பண்ணி அதை மணவை முஸ்தபாட்ட அந்த வேலையை கொடுக்குது. மணவை முஸ்தபா செஞ்சு முடித்தார். முடித்த பிறகு தஞ்சாவூர் உலகத்தமிழர் மாநாட்டில் அவருக்கு தான் பரிசு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு. நம்ம அமைச்சர் இருப்பானுங்கள கட்டிங் பார்ட்டிங்க, இவங்க எவனோ ஒரு வாத்தியாங்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த ஆளுக்கு ஒரு ஃபைலை போட்டு அவருக்கு தான் அந்த தமிழ் விருது கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே இது ஜெயலலிதா டேபிளுக்கு போய் தூக்கி வீசிச்சான்.
உனக்கு என்ன தெரியும் பய மனைவி முஸ்தபாவுக்கு ஃபைலை போடுங்க. அப்போது சீஃப் செக்ரட்டரியாக இருந்த யாரோ ஒருத்தர் கற்பூர சுந்தரபாண்டியன்னு நினைக்கிறேன், அவர் சொன்னாரம்மளா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சொன்னாங்க, இந்த அம்மா யாரையும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு மனைவி முஸ்தபா எழுதின அகர முதலிய அச்சிட்டவர்லேருந்து ஆசிரியர் வரைக்கும் முதல் பக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிருக்கு. அப்போ என்னடா அந்த அம்மா இப்படி ஒரு புக்கை படிக்குதுன்னு அந்த புக்கை பார்த்துட்டு அந்த புக்கு எனக்கு வேணும்னு எல்லா ஐஏஎஸ் அதிகாரி தேடி வாங்கினாங்க, படிக்க ஆரம்பிச்சு. அப்போது அந்த அம்மா உலகத் தமிழர் தஞ்சாவூர் நடந்த உலகத் தமிழராட்சி மாநாட்டில் மைக்கை ஆன் பண்ணிடுச்சு, சரி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விருதை கொடுத்துட்டு அந்த அம்மா சொல்லிச்சான், உங்களுக்கு விருது கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, உங்கள் அளவுக்கு நான் படிக்கலை, தமிழ் அகர முதலி ஒரு புத்தகம் இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு ஆழ்ந்த ஞானம் இருந்திருக்கு, ஆனால் எனக்கு அந்த ஞானம் இல்லை மனைவி முஸ்தபாட்ட. அப்போது உங்களுக்கு இந்த விருது கொடுப்பதில் எனக்கு பெருமை, உங்களை விட எனக்கு தான் பெருமை, ஆனால் உங்களவுக்கு நான் படிக்கலைன்னு சொல்லி அந்த பொம்பளை எவ்வளோ தெனாவட்டாக இருக்கும், திமுறாக இருக்கும், யார்கிட்ட சொல்லியிருக்கு இதெல்லாம். மைக்கை அப்போ சுற்றி இருக்கு, ஏன்னா மைக்கை ஆஃப் பண்ணி நம்ம இவ்வளோ நேரம் பேசுது, என்ன பேசுது, இவ்வளோ நம்ம மந்திரி பதவி போயிடுச்சோம் இங்கே, அவன் புத்தி எல்லாரும் நினைப்பான், நம்மளை நைட்டு காலி பண்ணியிருப்போம் அந்த அம்மா, மந்திரி இந்திரி ஆக்கிருமோ, ஏதோ புகார் சொல்கிறாரோ யார் மனைவி அப்படின்னு. ஆனால் இதுதான் அந்த அம்மா சொல்லியிருக்கு. அப்போது இந்த தனிமை விரும்பிகளை பொறுத்தவரை ஜெயலலிதா அதிகமாக படிக்கக்கூடிய வாசிப்பு. ஆமாம். ஆனால் விஜய் என்ன, அவருக்கு புத்தக வாசிப்பு இல்லை, அவர் திரைப்படத்தில் ஒரு நல்ல நடிகர், நல்ல கலைஞர். இந்த கலைஞர் இப்போ மாட்டிக்கிட்டார் போல தெரியுது, கேரியரின் உச்சத்தை விட்டு வந்திருக்காரு. ஆமாம், அதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்குது. நீ திமுக சொல்கிறான் பேச மாட்டேங்கிறான்னு, ஏன்டா பேசி என்னடா அது மாட்டிக்கிட்டா வழி தெரியாமல் இப்படியெல்லாம் ஜெயலலிதா சொல்ற மாதிரி இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரியலையே. இதுதான் இப்போ இன்றைய சார் அதிகம் பேசாத அதிகம் சிரிக்காத பலரை பிரதமராக கூட இந்த நாடு பார்த்து. ஆமாம், நரசிம்மராவ் ஊரில் மூட்டை முடிச்சது தள்ளி செட்டில் ஆகிட்டாரு. ராஜீவ் மரணம், ஆர்எஸ்எஸ் விரும்பி ஆர் வெங்கட்ராமன் ஓங்கோலில் ஓய்வெடுத்த நரசிம்மராவ் 5 ஆண்டு காலம் பிரதமராக்கியது இந்தியாவில் ஒரு கேவலம். அப்படி திரு விஜய் அவர்களும் அமைதியாக இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு அரசியல் அவருடைய அரசியலை பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் அது மக்கள் விரும்பினா மறுபடியும் அவரே கூட முதல்வராக தொடரலாம். அதெல்லாம் இது ஒரு பிரச்சனையா அவங்க கருதுறாங்க. அவர் பேசலன்றது தான் பிரச்சனை. பட் அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் கடந்து வந்த பாதையை நீங்க சொல்லும்போது புதியதாக நிறைய தகவல்கள் இருந்தது. யார் இந்த ஜோசப் விஜய்ன்றவங்களுக்கு மக்களுக்கு புதிய தகவலை இதை கொண்டு போய் சேர்ப்பதில் நம்மளுமே இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நீங்க கொண்டு போய் சேர்ப்பதில் முக்கியமான ஒரு நபராக நம்ம இருக்கோம். மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.